உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். இரவில் ஊருக்குள் உலா வந்த ஒற்றை காட்டு யானை தெரு நாய்கள் குறைத்தும் கண்டுகொள்ளாமல் வீட்டில் வளர்க்கப்பட்ட வாழையை உண்டது. செல்போன் காட்சிகள் வைரல். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர், மதுக்கரை, தடாகம், மருதமலை, பெரியநாயக்கன் பாளையம் போன்ற சுற்று வட்டார கிராம பகுதிகளுக்குள் கடந்த சில மாதங்களாக யானைகள் புகுந்து உணவு, தண்ணீர் தேடி வீடுகளையும் விளைநிலங்களையும் சேதப்படுத்தி வருகிறது. அதனை தடுக்க சென்ற விவசாயிகளும் பொதுமக்களுக்கும் உயிர் சேதமும் ஏற்படுகிறது. வனத்துறையினரும் பல்வேறு குழுக்கள் அமைத்து ஊருக்குள் வரும் யானையை கண்காணித்து வனப்பகுதிகளுக்குள் விரட்ட பல்வேறு கட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு துடியலூர் அருகே வரப்பாளையம் கதிர்நாயக்கன் பாளையத்தில் மணிநகர் பகுதியில் புகுந்தது ஒற்றை காட்டு யானை. அப்பகுதியில் உள்ள தெருநாய்கள் குறைத்தும் சத்தம் கேட்டு அப்பகுதியில் குடியிருக்கும் ஒரு குடும்பத்தினர் வீட்டின் மொட்டை மாடியில் ஏறி அதனை செல்போனில் வீடியோ பதிவு செய்தனர். தெருநாய்கள் குறைத்தும் கண்டுகொள்ளாமல் நின்று நிதானமாக வீட்டில் வளர்க்கப்பட்ட வாழை மரத்தை உண்டது. அந்த செல்போன் வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் அப்பகுதியில் இரவு நேரங்களில் தனியாக அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்லும் நபர்கள் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டுமென வனத்துறையினர் ஏற்கனவே அறிவுறுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது.